நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், நிம்மதிதான் உங்கள் சாய்ஸ். நிம்மதி உங்கள் சாய்ஸ். எது வேணுமோ தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ரெண்டுத்தையும் வைக்கிறேன். நிம்மதி வேண்டுமென்றால் உங்கள் சாய்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஜாலியா இருங்க, இங்காவது சிரிச்சிட்டு போங்க. இங்கேயும் உம்முன்னு, இந்த இடத்துலயும் உம்முன்னு இருந்தேன்னா உன் வீடு நரகம் தான். சபை கொண்டாட்டத்தின் இடம். ஆமே சொல்லுங்க. வீட்டுல தான் பிரச்சனை இருக்குது, வீட்டுல தான் டென்ஷன் இருக்குது, வீட்டுல தான் மாமியார் பிரச்சனை இருக்குது, வீட்டுல தான் மருமக பிரச்சனை இருக்குது, சிலருக்கு பிள்ளைங்களுடைய பிரச்சனை இருக்குது, சில அம்மாமாருடைய பிரச்சனை இருக்குது, சிலருக்கு அவங்களே பிரச்சனையா இருக்கிறாங்க. யாரும் பிரச்சனை இல்லையா, நான் தான் என் பிரச்சனை அப்படின்றாங்க சிலர் எல்லாம். ஆமா, இன்றைக்கு இந்த மே மாசத்துல எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. மாடிஃபைட் மந்த். மாடிஃபை. ஒரு சாதாரண பழைய கார் 2005 மாடல் எடுத்து 2025 மாடலுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. பென்ஸ் கார்ல இருக்கிற போல, BMW இருக்கிற போல அந்த ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்து இருக்கான். பார்த்தா நம்ம ஏன்டா புது கார் வாங்கணும்? அவன் பண்ணிக்கிற மாடல்ஸ் எவனுமே பண்ணலைங்க. அவ்வளவு அழகா இருக்குது. ஒரு என்ன சொல்றேன், அது உள்ள உக்காருக்கு, அது வெளியே பாக்குற பார்வையில் உள்ளவும் ஸ்பீச்சர்ஸ் அவ்வளவு அழகா வச்சுக்கிறான். ஒரு மனிதன் ஒரு சாதாரண பொருளை அழகாய் மாற்ற முடியும் என்றால் என் தேவன், நீ விலையேற பெற்ற பாத்திரம், உங்களை எவ்வளவு அழகா மாடிஃபை பண்ண விரும்புறாரு. இந்த மே மாசம் முழுவதும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை மாடிஃபை பண்றாரு ஆண்டவர். மே மாசத்துல ஒரு மேன்மையை எதிர்பாருங்க, அழகா மாடிஃபை பண்ண போறாரு.